கிளாகோமா வீக் கண் அழுத்த நோயான கிளாகோமா குறித்த விழிப்புணர்வு போதிய அளவு இல்லாததால் சத்தமில்லாமல் பார்வை பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுகிறது. கண் அழுத்த நோயான கிளாகோமா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மார்ச் 10 முதல் 16ஆம் தேதி வரை உலக கிளாகோமா வாரம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. இரத்த அழுத்தம் 120 இன் கீழ் 80 என்றால் பிரச்சினை இல்லை, கூடினால் பிரஷர் அதாவது பிபி கூடிருச்சு என்கிறார்கள். இதேபோல் கண்ணிலும் ஓர் அழுத்தம் பராமரிக்கப்படுகிறது. இந்த அழுத்தம் 10 முதல் 20 வரைக்குள் இருந்தால் நல்லது. உடம்பில் பிரஷர் அதிகமானால் எப்படி பிபி உயர் இரத்த அழுத்தம் என்கிறோமோ அதேபோல் கண்ணில் அழுத்தம் உயர்ந்தால் அதுதான் கிளாகோமா. இது வருவதற்கு முன் எந்தவிதமான அறிகுறிகளும் தெரியாது. அமைதியாக வந்து தாக்கும், வந்ததே தெரியாது. சத்தமில்லாமல் வந்து தாக்கும். நன்றாக கால் ஊன்றிய பிறகு அதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்ட பிறகே கண்ணில் ஏதோ பிரச்சனையாக இருக்கிறது போலிருக்கிறதே என்று உணர முடியும். கண்ணில் அழுத்தம் அதிகரித்தது கண்டறியப்படாமல் தொடக்க நிலையில் சிகிச்சை செய்யவில்லை என்றால் அழுத்த அதிகரிப்பால் பார்வை நரம்புகள் பாதித்துவிடும். இதனால் பார்வையும் கடுமையாக பாதித்துவிடும். ஒருமுறை பாதித்தால் பாதித்ததுதான், மீண்டும் சரி செய்ய முடியாது. பட்டுப்போன செடியை மீண்டும் துளிர்க்க வைக்க முடியாதோ அதைப் போன்று பாதித்த பார்வை நரம்புகளை மீண்டும் சரி செய்ய முடியாது. மேற்கொண்டு சிகிச்சை செய்து அழுத்தத்தை கட்டுப்படுத்தியிருக்கின்ற பார்வையை மட்டுமே காப்பாற்றலாம். இதற்கு மருத்துவமனையில் 40 வயதுக்கு மேல் எப்படி இரத்த அழுத்த சோதனை செய்து கொள்கிறார்களோ அதைப் போன்று கண் மருத்துவமனையில் கண்ணில் அழுத்த சோதனையையும் ஐ பிரஷர் டெஸ்ட் பார்த்து கொள்ள வேண்டும். நாமே போய் பார்த்து கொள்ள வேண்டும். 40 வயதில் இதை வழக்கமாக்கிக் கொள்வது நல்லது. ஒரு வேளை இருந்தால் தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து சரியான சிகிச்சை செய்து கட்டுக்குள் வைக்க முடியும் என்று கண் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அஜர்பைஜான் நாட்டிலுள்ள பாகு நகரில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உலக கோப்பை செஸ் போட்டி நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியில் விளையாடிய இந்திய கிராண்ட் மாஸ்டரான ஆர் பிரக்யானந்தா 2வது இடம் பிடித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மஹிந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மஹிந்திரா பிரக்யானந்தாவை வெகுவாக பாராட்டியிருந்தார். மேலும் அப்போது அவர் தங்களது குழந்தைகளை செஸ் விளையாட்டுக்கு அறிமுகப்படுத்தி ஊக்குவித்து வரும் பிரக்யானந்தாவின் பெற்றோர் நாகலட்சுமி, ரமேஷ் பாபுவிற்கு எஸ்யூவி 400 என்ற எலக்ட்ரிக் காரை பரிசாக அளிப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் எஸ்யூவி 400 எலக்ட்ரிக் காரின் சாவியை பிரக்யானந்தாவின் பெற்றோரிடம் நேற்று மஹிந்திரா நிறுவனத்தினர் ஒப்படைத்தனர். பாகிஸ்தானிலிருந்து தரைவழி, கடல்வழி, வான்வழியாக இந்திய எல்லைக்குள் பெரும் எண்ணிக்கையில் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் சம்பவம் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. கடல் வழியாக இதுபோன்ற கடத்தல்களை தடுப்பதற்காக இந்திய கடற்படையைச் சேர்ந்த அதிநவீன கப்பல்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் குஜராத் எல்லையில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் கடற்படை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, குஜராத் காவல்துறை ஆகியவை இணைந்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரின் சோதனையில் குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே கடலோரப் பகுதியில் 480 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. குஜராத்தின் கடலோரப் பகுதி வழியாக பாகிஸ்தானிலிருந்து வந்த மர்மப்படகிலிருந்து இந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 6 பாகிஸ்தானியர்களை கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசுப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 1 லட்சத்தை கடந்துவிட்டதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் 37,576 அரசுப் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சுமார் 2.25 லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். வரும் கல்வியாண்டில் 2024-25 அரசுப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை மார்ச் 1 தேதி முதல் தொடங்கப்பட்டன. மாணவர் சேர்க்கையை முன்வைத்து பல்வேறு விழிப்புணர்வு விளம்பர பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து மாநிலம் முழுவதும் அரசுப் பள்ளிகளில் பெற்றோர் பலர் தங்கள் குழந்தைகளை ஆர்வமுடன் சேர்த்து வருகின்றனர். இதுவரை 1.04 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கொங்கு மண்டலத்திலுள்ள 7 சிவஸ்தலங்களில் முதன்மை பெற்றதாக கருணாம்பிகையம்மன் உடனமர் அவிநாசிலிங்கேஸ்வர் கோயில் திகழ்கிறது. இங்கு ஆண்டு தோறும் உத்தராயண காலமான மாசி, பங்குனி மாதத்தில் அவிநாசி லிங்கேஸ்வரர் மீது சூரிய ஒளி விழுவது வழக்கம். அப்போது
அவிநாசி லிங்கேஸ்வரரை சூரிய பகவான் வணங்கிச் செல்வது ஐதீகம். நேற்று காலை சூரிய உதயத்தின் போது பழமையான இக்கோயிலின் ராஜ கோபுரம் வழியாக சூரிய ஒளி ஊடுருவி அவிநாசி லிங்கேஸ்வரர் மீது விழுந்து வணங்கியது. அப்போது பொன்னிறமாக அவிநாசி லிங்கேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலை 6:45 மணிக்கு தொடங்கி 5 நிமிடங்களுக்கும் மேல் சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது நிலையாக இருந்து படிப்படியாக மறைய ஆரம்பித்தது. இந்த அபூர்வ நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் உபகோயிலான திருஆவினன்குடி கோயிலில் பங்குனி உத்திரத் திருவிழா மார்ச் 18 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருவிழாவின் 10 நாட்களும் வெள்ளி காமதேனு, வெள்ளி ஆட்டுக்கிடா, தங்க மயில், தங்ககுதிரை என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ளது. மார்ச் 24 தேதி விழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திரத் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. மார்ச் 27 தேதி கொடி இறக்குதலுடன் விழா நிறைவு பெறுகிறது. இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6135 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 49,080 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் 50 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாவாக விற்கப்படுகின்றது.